திருப்பூர் புக் ஃபெஸ்டிவல் வந்து ஜனவரி 23rd ஸ்டார்ட் பண்ணி ஃபெப்ரவரி 2 வரைக்கும் நடக்க இருக்கு. இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா வேலன் ஹோட்டல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி பேக் சைடில் தான், டிமார்ட்டுக்கு பேக் சைடில் தான் நடக்குது. 140 ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிந்துவெளி நாகரிகம் அந்த இதுதான் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி எல்லாமே, சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி. இமேஜஸோட ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. நான் வந்து சாட்டர்டே போல் போனேன். அப்போ வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, கூட்டம் இல்லை. அங்கே வந்து என்னென்ன ஸ்டால்ஸு எந்தெந்த நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்லேயே. உள்ளே போகும்போதே ஃபஸ்ட்டு வந்து பின்னல் புக் ட்ரஸ்ட் இவங்க தான் அவங்க ஆர்கனைஸ் பண்ணது. இவங்களும் சேர்ந்து குழந்தைங்களுக்கான நிறைய புக்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அந்த புக்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. இது வந்து சாகித்ய அகாடமி ஸ்டாலு. நிறைய ஆத்தர்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்டாலை விசிட் பண்ணலாம். புதுமை பித்தன், சூடாமணி அம்மா எல்லாமே. இது வந்து ஆமு இது. நெக்ஸ்ட் வந்து பெரியார் புக்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. பெண் ஏன் அடிமையானால் நிறைய புக்ஸ் இருந்துச்சு இந்த ஸ்டால்லையும். மோஸ்ட்டாக பெரியார் அண்ணா பற்றியான புக்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. அடுத்தது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் 1415 இருந்துச்சு. அங்கே என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் காமிச்சிருக்கேன். சேகுவேரா, விவேகானந்தர் இவங்கள பற்றி எல்லாமே அங்கே இருந்துச்சு. குழந்தைகளுக்கான புக்ஸ் வந்து நிறைய இந்த தடவை அங்கே பார்த்தேன். திருப்பூரில் உள்ள மக்கள் வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு புக்காவது வாங்கிட்டு வாங்க. அடுத்து தினமலர் இது ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைய புக்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. லியோ புக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான். நிறையா ஃபேமஸான புக்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. அப்படியே காமிச்சிருக்கேன் என்ன புக்ஸ் எல்லாம் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்ட்டு. இங்கிலீஷ் புக்ஸுமே நிறையா இருந்துச்சு ஸ்டால்ஸு. எனிதிங் ஃபார் 100 அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அது எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஃபெமிலியரான புக்ஸாக இல்லை, மோஸ்ட்லி ஃபாரின் ஆத்தர்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு அங்கேயும். பாரதி புத்தகாலயம் இங்கேயும் ஃபேமஸான புக்ஸு எல்லாமே இருந்துச்சு. கூட்டாஞ்சோறு அப்படிங்கிற அந்த புக் வந்து அங்கே இருந்துச்சு. அதை எடுத்து நான் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு அந்த புக்கு. ரொம்ப கம்மியான பேஜஸ் தான் இருந்துச்சு. குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி முன்னாடி நிறைய புக்ஸ் வச்சுருந்தாங்க அங்கே.
அங்கே என்னென்ன புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்களோ அப்படியே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். தலைவர்கள் பற்றியான புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனந்த விகடன் ஸ்டாலில் விகடனில் வந்து வேல்பாரி, பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி புக்ஸ் இருந்துச்சு. அப்படி பார்த்தா விகடன் தான் வந்து வேடிக்கை பார்ப்பவன், அணிலாடிடும் மூன்றில் அவங்க எல்லாமே பப்ளிஷ் பண்ணது. ஆனால் அந்த புக் அங்கே எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப டேமேஜ்டு கண்டிஷனில் இருந்துச்சு. கவரில் ஏதாவது இதாக இருந்துச்சு, இல்லை ரொம்ப அழுக்குப்பட்டு இருந்துச்சு. அதனாலேயே வந்து நிறைய பேர் எடுத்து பார்த்துட்டு வாங்காமல் போனாங்க. நானுமே இப்போ என் கூட நானும் அந்த புக் வாங்கலான்னு போனேன். ஒருத்தர் பக்கத்தில் இருந்தவங்க கூட அப்படி தான் சொன்னாங்க, ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்ட்டு. பேக்கிங் வந்ததில் ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு நாங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே வந்து அந்த வேடிக்கை பார்ப்பவனாக இருக்கட்டும், அணிலாடும் மூன்றில் ரெண்டுமே வந்து ரொம்ப டேமேஜாக தான் இருந்துச்சு. எல்லா ஸ்டால்லையுமே ஒரு 4-5 ஸ்டாலில் பார்த்தேன், எங்கேயுமே நல்லா இல்லை. அடுத்து வள்ளி பதிப்பகம், இங்கே கோபிநாத் அவங்க புக்கு, வைரமுத்து அவங்க புக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சாண்டில்யன் அவங்க புக்ஸுமே இருந்துச்சு. இந்திரா சௌந்தரராஜன் அவங்க புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பாலகுமாரன் அவங்க புக்ஸு. ஆனால் இங்கே திருப்பூர் பொறுத்த வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா புதுசாக அந்த மாதிரி புக்ஸ் அப்படின்னா கொஞ்சம் இல்லை. ஸ்பைடர் புக், இங்கே வந்து அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதுக்காக விசிட் பண்ண, ஆனால் ரொம்ப நேரம் அங்கே யாரையுமே நிற்க விடலை. ஜஸ்ட் நான் அப்படியே வெளியிருந்து கவர் பண்ணிட்டேன். இது ஸ்பைடர் புக் ஹவுஸ். இங்கே தான் வந்து சின்ன சின்ன அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எல்லா விஷயமே அங்கே இருந்துச்சு. கலரிங்கில் இருந்து ஒரிகமி இருந்துச்சு, சின்ன சின்ன ஸ்டோரிஸ் இருந்துச்சு. இது வந்து தான் ஓல்டு யூஸ்டு புக்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் 20% தான் டிஸ்கவுண்ட் சொன்னாங்க. பார்த்தா அது 20% கூட கிடையாது. நம்ம ஆன்லைனில் பார்த்தா கூட அங்கே பெட்டராக இருக்கும். சுஜாதா அவங்க புக்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு இந்த சத்யா என்டர்பிரைசஸில். அடுத்து புக் வேர்ல்ட் ஃபுல்லாக இங்கிலீஷ் புக்ஸ் தான் இருந்துச்சு. இங்கே இங்கிலீஷ் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் புக் ஃபேரில் வாங்கிறதுக்கு. காலச்சுவடு, கிளாசிக் புக்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த ஸ்டாலுக்கு போகலாம். ஐயாசாமி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் சொல்ல சொல்ல எல்லா புக்குமே வாங்கணுன்னு ஆசை நமக்கு வரும். எந்த ஸ்டால் பார்க்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக காலச்சுவடு, எதிர் வெளியீடு இந்த மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் பாருங்கள். விகடன் பார்க்கலாம், பாரதி புத்தகாலயம் பார்க்கலாம், இந்த மாதிரி டிஸ்கவரி புக் பேலஸ், அங்குள்ள எல்லா புக்ஸையுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். சுந்தர ராமசாமி, ஜெயகாந்தன், புதுமைப்பித்தன், அசோகமித்ரன்,
வர்ணன் 11 அவங்களோடது, தோப்பில் முகமது மீரான், இங்கே ஜானகிராமன் அவங்க, சீசு செல்லப்பாவோட வாடிவாசல் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 50 ஸ்டால்ஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.